வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி சிறிய சைஸ் 2, பீர்க்கங்காய் 400 கிராம் 1, புளி சிறிதளவு, வரமிளகாய் 3, உப்பு தேவையான அளவு, 5 சின்ன வெங்காயம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 3. இப்போ பீர்க்கங்காயில் தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் 400 கிராம் ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்லாம். பாருங்கள், சிறுசாக கட் பண்ணியாச்சு. இப்போ வானலியில் தண்ணி ஊற்றிக்கலாம், 2 டம்ளர். இப்போ பீர்க்கங்காய் எத்தனை எடுத்துருக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் அது அப்படியே சூடாகட்டும். சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி சேர்த்து கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணியிருக்கிற பீர்க்கங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியில் லேசாக முழுகிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் சீக்கிரம் நமக்கு பீர்க்கங்காய் வெந்துடும். இப்போ வரமிளகாக்கு பதில் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து நம்ம வெந்துட்டுருக்கிறதுலேயே கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளி கடைசியாக போட்டிங்கன்னா அந்த சூட்லேயே வெந்துடும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் நீங்கள் போடாமல் கையில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். இதையே பாருங்கள், மிக்சியில் விழுந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பவுலில் ஊற்றிடலாம். சுவையான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.